ஸோ துருவா டே 1 ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக பேக்லாம் எடுத்துகிட்டு காலேஜ் போயாச்சு. கிட்டத்தட்ட 6 மணி வரைக்குமே நான் பல செருப்படிகள் வாங்கிட்டு தான் இருந்தேன். பல மூமெண்ட்ஸ் சொதப்பினாலும் சில மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் சிவிலுக்கு வேண்டி போர்ட் டெக்கரேஷன் பண்ணேன். இப்படி நம்ம ஓவியம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. பிகாஸ் ஒரு மாதிரி சேடாகவே போச்சு. வைபை விட்டுறக்கூடாது நானே எனக்கு சொல்லி ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி அந்த மூமெண்ட் துருவா ஸ்டேஜ் கிட்ட நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டேஜில் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எவ்ரி டைம் ஸ்டேஜை மிஸ் பண்ணும்போது ஒரு பெயின் இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு அது ரொம்பவே ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் மிஸ்ஸிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ரொம்பவே அதிகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னுமே பண்ண முடியாது ப்ரோன்னு நானே எனக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே நோன்பு திறந்துட்டேன். என் கூட நல்லா பழகுறவங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்கிற டைலாக் லிட்டில் திங்ஸ் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். ஸோ அவ்வளோ எனக்கு சேட்லியும் அந்த பபிள்ஸ் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. சொல்லப்போனால் அந்த சிங்கர்ஸ் வர வரைக்குமே எந்த வைப்புமே இல்லை. ஒரு மாதிரி சேடாக இருக்கும், வைப் போக மறுபடியும் சேடாயிடும், அந்த மாதிரி ஒரு லூப்பில் சுற்றிட்டு இருந்தேன். பட் சிங்கர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் வைப் வந்து இன்னும் ஹைப்பாச்சுன்னு சொல்லுவேன். ஸோ கதை போமா நான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது அப்படி இப்படி பூஸ்டாகி எனர்ஜியெல்லாம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு என்ன ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா, இன்றைக்கி என்னை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க. போன விலாகில் நான் எம்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் எம்சி பண்ணுறியா அப்படின்னு கேட்டீங்க. இன்ஸ்டா செலிப்ரிட்டி தானே நீங்கள் அப்படின்னு கேட்டீங்க. ஸோ ஒரு மாதிரி ப்ரவுட் அண்ட் எமோஷன் மூமெண்ட் அது. எந்த ஒரு ஃபீல்டுலேயுமே ரெகக்னேஷன் அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைக்காது. பட் மீடியா ஃபீல்டில் அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் நமக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஏன்னா உங்களோட அந்த குட்டி குட்டி வாக்குகள் தான் இன்றைக்கி என்னை ரொம்ப சேடாகாமல் காப்பாற்றுச்சு. அப்போ டாட்டா.